இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பிஎல்ஓக்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் அந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி நிரப்புவது, தவறு இல்லாமல் நிரப்புவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இப்போ இதுதான் மாதிரி படிவம். இது வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வராங்க. நாங்கள் இது வேற ஒருத்தரோடது அதில் ஹைட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் இந்த இடத்துல இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வாக்காளர் அட்டை இருக்குது அப்படின்னா இதில் உங்களுடைய பெயர், வாக்காளர் அட்டை, உங்கள் அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதில் உங்களோட பாகம், எந்த சட்டமன்ற தொகுதி எல்லாமே இருக்கும். கியூஆர் கோடு இருக்கும், உங்களுடைய புகைப்படம் இருக்கும். இப்போதைய புகைப்படம் இங்கே இருக்கிற புகைப்படம் அப்படியே போதுன்னா ஃபோட்டோ தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ ஒட்டணுன்னாலும் ஒட்டிக்கலாம். அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த இடத்துல உங்களுடைய பிறந்த தேதி, ஆதார் எண் ஃபில் பண்ணணும், உங்களுடைய கைபேசி எண், மொபைல் நம்பர், உங்களுடைய அப்பா பெயர், அவருடைய ஓட்டர் ஐடி இருந்தால் அது கீழே, அப்புறம் அம்மா பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்தால் இங்கே, அப்புறம் மனைவி பெயர், திருமணம் ஆகலைன்னா இது டேஷ் போட்டுருங்க, அவங்களுடைய ஓட்டர் ஐடி. இது காமனாக எல்லாருக்கும் பிஎல்ஓக்கள் கொடுக்குற ஃபார்மில் இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்துக்கு நீங்கள் வரணும். இந்த காலம் எங்கேருந்து வரும், எப்படி இதோட டீட்டெயில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இது என்னது அப்படின்னா 2002 2005 அப்போ உள்ள எஸ்ஐஆர் திட்டத்தின் கீழ் பண்ணதுக்காக அந்த டேட்டாவை கேட்குறாங்க. இப்போ இதை எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நேராக இந்த வெப்சைட்டுக்கு போவோம். election.tn.gov.in electoralrolls.aspx இந்த லிங்க் அப்படியே டைப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதெல்லாம் விட்டுருங்க, லாஸ்ட்டில் வாங்க. கடைசியில் வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் இருக்கும். எலக்ட்ரோரல் சர்ச் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002-2005. இதில் எதில் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் பை நேம் இருக்கும், சர்ச் பை உங்களுடைய ஓட்டர் ஐடி, அப்போ உள்ள 2005 2002 உள்ள ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சுதுன்னா அதை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய ரோல் நம்பர் வச்சு புக்கை வச்சு பார்க்குறது, இல்லைன்னா உங்களோட கான்ஸ்டிடியூவன்சி. இப்போ எதாவதுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இது மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த தொகுதியில் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ திருவள்ளூரில் 2, பூந்தமல்லி 28, பூந்தமல்லியில் நீங்கள் வசிக்கிறீங்க, அதுதான் உங்களோட கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னா அங்கே நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. டேரெக்டாக இதை வச்சும் கிராஸ் செக் பண்ணலாம். இப்போ நம்ம சர்ச் பை நேம் இதை கிளிக் பண்ணோம்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் கேட்கும். எந்த டிஸ்ட்ரிக்கு, இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஈரோடு எல்லாம் வரும். இதை கிளிக் பண்ணோடனே எங்கே உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி என்ன, அதேமாதிரி அதுக்கு நேராக வரும் உங்களுக்கு அது. அப்புறம் உங்களுடைய நேம், இங்கே நேம் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். அப்புறம் உங்களுடைய அப்பா அம்மா பெயர், லீகல் கார்டியன் நேம், அதேமாதிரி அவங்க பேரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் வந்துடும். மேலா ஃபீமேலா அது பண்ணிவிட்டு இந்த கோட் வெரிஃபிகேஷன் கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பேர் என்ன, சட்டமன்ற தொகுதியின் எண் என்ன, பாகம் எண் என்ன, வரிசை என்ன அப்படிங்கிறது வந்துடும். அப்போது உங்களுக்கான டீட்டெயில் இங்கேருந்து அது கிடச்சிரும். அது கிடைச்ச உடனே நம்ம நேராக இந்த ஃபார்மில் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஃபார்மில் எடுத்துகிட்டு போனோடனே இங்கே கேட்குறோம் வாக்காளர் எண் பெயர் என்ன. இப்போ உங்களோட ஓட்டர் ஐடி அப்போ 2005 இருந்தது, அதோடைய உங்கள் பேர். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, உங்களோட அந்த ஓட்டர் ஐடி எண் அந்த வெப்சைட்டில் பண்ணும்போது வந்துச்சுன்னா அதை எழுதுங்க, இல்லைன்னா டேஷ் போட்டுருங்க. அதில் உறவினர் பெயர் அதில் இருக்கும், உங்கள் அப்பா பேர் இருக்கும், அது போடுங்க. அதோடைய உறவு முறை என்ன, இல்லை மனைவி பேர் இருக்குன்னா மனைவி பேர், அதோட உறவு முறை என்ன, அதில் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பேர் என்ன,
அதில் சட்டமன்ற தொகுதியின் பெயர் நமக்கு இங்கே கிழக்கோ வடக்கோ நம்ம போடுறோம். அப்புறம் பாகம் எண் அதில் வரும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்க இல்லைங்களா, அதில் வரும் பாகம் எண், வரிசை எண். இதை நீங்கள் போட்டுட்டு கீழே வந்து கையெழுத்து போட்டுங்க. கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து உறவை குறிப்பிடவும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு பதில் வேறு யாராவது போடலாம். அப்படி இல்லை நீங்களே போட்டுட்டிங்கன்னா கேண்டிடேட்னு கீழே போட்டுருங்க. அங்கே வாக்காளர்னு சொல்லி ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதுவே 40 வயசுக்குள்ளே 39, 38, 37 இருக்குங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் நான் எல்லாருக்கும் சொன்னால இது காமன். இது காமன். இது இந்த இடத்துல உள்ளவங்க அதை பண்ணணும். அதாவது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த இடத்தையும் மட்டும் பண்ணால் போதும். இந்த இடத்த விட்டுடலாம். 40 வயசுக்கு உள்ளவங்க இது காமன், எல்லாரும் பண்ண வேண்டியது. இதை பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணணும். இதை எங்கேருந்து பண்ணுவீங்க? உங்கள் அப்பா பண்ணியிருப்பார், ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பார். அவர் இந்த இடத்துல பண்ணியிருப்பார், அவரோட இடத்துல. இதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிடணும். 40 வயசுக்குள்ளே உள்ளவங்க இதை பண்ண தேவையில்லை. இந்த இடத்த தான் பண்ணணும். பண்ணிவிட்டு அதே மாதிரி கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த கணக்கீட்டு படிவத்தோடைய ஃபில்லிங் இது முடிஞ்சிடும். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.